இப்போப்பா இப்போ இல்லை, இப்போ நான் சொல்லும்போது சொல்லுங்கள். பின்னாடி ஏற்றி தள்ளிங்க இருக்கும். எவ்வளோ நீ அளவு சொல்லு. போதும். ஆஃப் பண்ணிடு. என்ன கொழுப்பு மட்டும் நல்லா கொழுப்பாக இருக்கும். கொழுப்பு போட்டு நல்லா இருக்குமா? கொழுப்போட சூப்பராக இருக்கும். அதுதான் நாங்கள் பிரியாணி பீஸுன்னு வேணுந்தோம். ஈரல் போடுற மட்டன் கொஞ்சம் பெருசாக வச்சு சொல்லியிருக்கோம். அதை நாங்கள் சிக்கன் பிரியாணின்னு நினச்சிட்டோம். வடிகிற கிட்ட எடுங்க ஒன்று. சரி. நான் வீசுறதுனால அப்படி வருது. இஞ்சியில் அப்புறமா இதில் இஞ்சி, தக்காளி, தயிர் எல்லாம் ஒன்றா போடும். புளி போட்டோன்னா மட்டன் வேக லேட் ஆகும். வேணா ஊற்றிக்கலாம். அந்த அலசு வடிக்கிறோம்ல அந்த தண்ணியை வேணா ஊற்றிக்கலாம். வந்துச்சு என் பக்கத்தில் வந்துச்சு. இப்பயே போட்டலாமா? மசாலா சொன்னோன்னா தக்காளி கொதிக்கும் போது சொல்லுது மசாலா. இது கொஞ்சம் புளிப்பு தான் இந்த தக்காளி. புதினா போட்டாச்சுல. தயிர் எடுத்துனாடா அதில் உள்ள லெமனு லெமன் போட்டுக்கலாம். லெமன் புளி பார்த்து போட்டுக்கலாம். எவ்வளோ தண்ணி ஊற்றுனீங்க? அந்த டேய் தயிர் எடுத்துனாடா. டேய் இரு நான் எடுக்கிறேன். தயிரை காட்டு. இது ஏன் தண்ணியில் இது பண்ணுறீங்க எல்லா மசாலாவும்? மட்டன் புளி போட்ட மட்டன் வேக அது ஒரு பக்கெட் தண்ணி வருமா? வரும். நல்லா ஒரு நல்லா சொல்லிட்டு ஒரு 20 அரை மணி நேரம் இருக்கும். மசாலா இது எத்தனை ஏண்டி கொஞ்சம் எதுனா கட்டுங்க. இது கட்டை எத்தனை கட்டை என்ன எத்தனை நல்லா கிண்டுங்க. இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பிடிச்சிட்டீங்க. அது அவர் ஓனர் பார்த்துட்டு போய்க்கிறது காலி போயிடணும். 2 குக்கா என்னவா ஓனர் பார்த்துட்டு போனாராம். அது திருஷ்டிக்கா சூடு கலப்பி விடு நல்லா இருக்கும். என்னது உப்பு போட்டார். ஐயோ வீணா போச்சு. இந்த அதுவும் அரைப்போதும் போதுமா? அந்த விதையை தட்டிட்டு ஒரு கிண்டு கிண்டிடு போட்டுருமா? போட்டு அதுண்ணா புரி
பயப்படாத சுடாது. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி. காரமும் கம்மி, காரமும் தெரிஞ்சுதானே. அப்படியே இங்கே ஃபுல்லாக ஏற்றுருங்க, மூடி ஏற்றுருங்க. தட்டை முதல்ல ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கோ. எப்படி பண்ணுற செய்யறதுன்னு சொல்லு. டேய் எப்படி செய்யறதுன்னு சொல்கிறா. இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டனை உள்ளே போட்டு வேக வச்சு அரிசி அரை வேக்கிறத போட்டு உள்ளே போட்டு என்ன பிரியாணி சார் இது? பார்த்துக்கோ, இது வந்து வான்கோழி பிரியாணி. அதுக்கு எதுக்கு மட்டன் போடுறீங்க? அங்கே போயிட்டு பிரியாணி வான்கோழி பிரியாணி நேரங்க பார்த்தீங்களா? ஏதாவது லெக் பீஸ் சொல்லும்போதுனா ஏதா பீஸே இல்லை. ஏன்னா பிரியாணி கேட்டீங்கன்னா பிரியாணிக்கு தான் போட்டாங்க. படி பிரியாணி கேட்குற. நம்ம அதை வேறு தண்ணி மட்டும் மட்டன் சொல்லி என்ன சொல்றீங்க? மட்டன் பிரியாணி சிக்கன் 65 சொல்லுவீங்க. ஓகேவா? உங்களுடைய மட்டன் சிக்கனா? சிக்கன் தானே. கோழி நீங்களே மட்டன் சிக்கன். அத வான் கோழின் வீடியோ சொல்லிட்டு கோழி பிரியாணி. உள்ள வீடியோ போடுறேன். ஏய் தூரம் தூரம். கையை விட்டுறாத, சாப்பிடுறதெல்லாம் போய் கை கழுவிட்டு வா போ. சூடு சூடு. கை கழுவிட்டு வா. அது சூடா இருக்கு. மாமா கை கொஞ்சம் கை கழுவி விடு உனக்கு. ஐயோ நெருப்பு நைனா. கை கழுவி விடு, கை மண்ணு மண்ணா இருக்கு. கம்முரு. இவ்வளவு பண்ணிட்டாரு. ஐயோ எந்த பையன் என்னம்மா? நீங்களே இன்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்குண்ணா. லாஸ்டா மண்ணு போட்டுறாதீங்களா? உனக்கு தான் சாப்பாடுல ஒரு மண்ணு விழுந்துரும். இவ்வளவு என்ன தைரியமா விட்டு வர போயிருக்கீங்க உனக்குல. உன்னை அதுக்கு தான் நிக்க வச்சுது. நான் யாருகிட்ட பேசிக்கிறேன் வந்து பார்த்தா யாரும் மேல இவனு மட்டும் திறந்து இருக்குது இது. டேய் அவனு தான் போடுவான் தெரியுமா, கொஞ்சம் கல் மண்ணு சாப்பாடு போகும்போது உங்க வீட்டுல அடுத்தது பிரியாணி தான் நினைக்க முடியுதா? தெரியல, சத்தெல்லாம் தண்ணியில போயிடும். ஒரு சட்டம் எல்லாருக்கும் துணி எரி போகுது, தள்ளி வச்சிருங்க. புளி மிளகா தண்ணி எல்லாருக்கும். ஆனா டேஸ்ட் உடஞ்சார காத்தியா சொல்லி தரனா? யூடியூப் பார்த்தா சொல்லி தர போறாங்க. யூடியூப்ல கழுவணும் சொன்னால தர எத்தனை வாட்டிலாம் சொல்லல. அவனுக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டானுங்க. பிரியாணியில அந்த புதினா தூக்கிட்டான்னு கோவப்படுறான். டேய் அதை போடணும். அந்த புதினா இலையெல்லாம் கீழே கொட்டிட்டானுங்க. அது புதினா எடுத்துட்டானுங்களா, அது நம்ம சொல்லிச்சு புதினா போடணுன்ட்டு எடுத்துட்டானுங்க. அரிசி வச்சு தண்ணி ஆல்ரெடி அதில் பாதி இருந்துச்சு, இல்லை பாதி. ஆமாம் பாதி வேக்காடு. மேலே கறி எதை போட்டுருங்க. நீங்கள் பண்ணிடுறீங்க இந்த இடத்துல. தண்ணி அளந்தே ஊற்றல, கண்ணு அளவே இல்லை. ஆல்ரெடி பண்ணியிருக்காரு. இந்தியா பேட்டிங் 150 மோடி வந்துட்டாரா? எவ்வளோ கிலோ இது? 2 கிலோ. ஆஹா இது எவ்வளோ கிலோ டப்பா? 2ஆ? டாக் வருது இதோ பின்னாடி. ஓடி போய் அப்படியே அந்த எண்ணெய் வச்சு. ஹலோ, சொல்கிறதுக்கா இரு, நான் ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணுறேன் அவனுக்கு. இன்னும் கிளம்பலையா?
அவன் வரவே இல்லை போல அவன் கொம்பன். காலேருந்து வரலையாம்மா? ம் சரி இவன் மதியம் போகிறான்னு சொல்லிட்டு மதியம் மேலே வரணும், அதான் 1 மணிக்கு வரணும்னு சொல்லியிருக்கான் போல. அப்படியே இது பண்ணிட்டு பிடிக்கவா? வாவ், தண்ணி இன்னும் ஃபுல்லாக டம்மாவில் ஃபுல்லாக தண்ணி இது பண்ணி வச்சுக்கிறானே அவனுங்க. தண்ணி டம்மாவில் இன்னும் என்ன மௌலியா இன்னும் போடணுமோ? மொத்த நெருப்பு மாதிரி வெளியே கொட்டுக்கிறானுங்க அவனுங்க.